நம்பியார் அவர்கள் ஹரிச்சந்திரா திரைப்படத்துல தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருப்பாரு. விஸ்வாமித்திரராக பக்கா வில்லத்தனமாக வர்றாரு நம்பியார். அம்பிகாபதி திரைப்படத்துல ஒட்டக்கூத்தராகவும் ஹரிச்சந்திரா படத்துல விஸ்வாமித்திரராகவும் நடித்ததை தனக்கு பிடித்த கதாபாத்திரங்களின் பட்டியல்ல வச்சிருக்காரு. தங்கவேலுவுக்கும் வில்லத்தனமான கதாபாத்திரம் தான். கடைசியில நெகிழ்ச்சிக்கு வித்திடுகிறார். அருமையான நடிப்பு. பாலையாவின் நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே தனி ரகம். இந்த திரைப்படத்துல மிகவும் அருமையாக நடிச்சிருப்பாரு. கொஞ்ச நேரமே வந்தாலும் சிவாஜி அவர்களின் அமைச்சராக வரும் முஸ்தபாவின் நடிப்பு பிரமாதமாக அமைச்சிருக்கும். பல்லாண்டு காலம் கதை பாடலாகவும் மேடை நாடகங்களாகவும் மக்களை சென்றடைந்த ஹரிச்சந்திராவின் கதை இது. பிறகு ராஜா ஹரிச்சந்திராவின் கதை பல முறை பல மொழிகளில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அந்த வகையில் 1944 வெளிவந்த தமிழ் திரைப்படம் ஹரிச்சந்திரா. ஜெமினி ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்டு KP நாகபூசணம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் PU சின்னப்பா ஹரிச்சந்திரனாகவும் P கண்ணாம்பா சந்திரமதியாகவும் நடித்து வெளிவந்தது. MG ராமச்சந்திரன், NS கிருஷ்ணன் மற்றும் பலரும் இதில் நடிச்சிருந்தாங்க. PU சின்னப்பா நடித்த படங்கள்ல 6 படங்கள் தமிழ் திரையுலகில் மீண்டும் தயாரிக்கப்பட்டன. அதுல 1958 சிவாஜி அவர்கள் நடித்த உத்தமபுத்திரன் திரைப்படமும் ஒன்று. சிவாஜி அவர்கள் நடித்த காத்தவராயன் திரைப்படம் 1958 வெளிவந்தது. ஹரிச்சந்திரா 1968 வெளிவந்தது. இந்த படங்கள் எல்லாம் சிவாஜி அவர்களே நடிச்சார் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. ஹரிச்சந்திரா திரைப்படத்துல கிட்டத்தட்ட 1 டஜன் பாடல்கள் தஞ்சை ராமையாதாஸ் வரிகள்ல மற்றும் ஒரு பாடல் உதயகுமார் வரிகள்ல, 4-5 பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள்ல இடம் பிடித்தது. நீதி தேவன் உலகில் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் ஹரிச்சந்திரா திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகள் தஞ்சை ராமையாதாஸ். ரகுவம்சத்தை சேர்ந்த அயோத்தியின் ஆட்சியாளர் ஹரிச்சந்தர். வாழ்க்கையில ஒருபோதும் பொய் சொல்லாத ஹரிச்சந்திர மன்னனை விஸ்வாமித்திரர் பல சோதனைகளுக்கு ஆளாக்குறாரு. சத்தியத்தை காப்பதற்காக மன்னன் தன் ராஜ்யம், மனைவி, குழந்தையை இழந்து சுடுகாட்டில வேலை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தன் கொள்கையில உறுதியாக நிற்பதே இந்த படத்தின் கதையாகும். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் வெளிவந்த அதே 1968 சிவாஜி அவர்கள் நடித்து திருமால் பெருமை, ஹரிச்சந்திரா, கலாட்டா கல்யாணம், என் தம்பி, எங்க ஊர் ராஜா, லக்ஷ்மி கல்யாணம், உயர்ந்த மனிதன் ஆகிய திரைப்படங்களும் வெளிவந்தன. அப்படி பார்த்தா சிவாஜி அவர்கள் நடித்த இந்த 8 படங்களும் பொன்விழா ஆண்டு கடந்து இருக்கிறது. சிங்கார சென்னையில் வெளியான 4 அரங்குகள் பாரகன், ஸ்ரீ முருகன், சரஸ்வதி, ஸ்ரீனிவாசா. மதுரை ஏரியாவில் மட்டும் இந்த திரைப்படம் கலாட்டா கல்யாணம், என் தம்பி ஆகிய படங்களுக்கு அப்புறம் 28/6/1968 வெள்ளி அன்று வெளியானது. சத்தியத்தை நிலைநிறுத்த கஷ்டப்படும் மன்னனின் கதையை இந்த திரைப்படம் உணர்வு பூர்வமாக சொன்னது. நாயகி வரலட்சுமி சிவாஜி அவர்களுக்கு பொருத்தமாக ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாங்க. மகனுக்காக புலம்பும் இடங்கள்ல இவங்களுடைய நடிப்பாற்றல் அற்புதமாக இருக்கும். தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமா 2லையுமே முன்னணி நடிகை G வரலட்சுமி அவர்கள். சிவாஜி அவர்களுடன் இந்த ஹரிச்சந்திரா திரைப்படத்தை தயாரித்ததுடன் சந்திரமதி கதாபாத்திரத்துல சிவாஜி அவர்களுக்கு இணையாக நடித்து பாராட்டுகளை பெற்றிருப்பாங்க நடிகை G வரலட்சுமி. நான் பெற்ற செல்வம், ஹரிச்சந்திரா மற்றும் 1956 வெளியான வாழ்விலே ஒரு நாள் திரைப்படம் ஆகிய படங்கள்ல நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடன் இணைந்து நடிச்சவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. TM சௌந்தரராஜன் ஹரிச்சந்திரா திரைப்படத்துக்காக ஒரு சில ஃபென்டாஸ்டிக்கான பாடல்களை பாடியிருக்காரு. அதுல ஒரு அற்புதமான பாட்டு தான் உலகம் அறியா புதுமை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.